அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழியின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களே, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சி மன அமைதியோடு இருக்கும்போது நமக்கு நிறைவான ஆசீர் கிடைக்கும். இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? இணைச்சட்ட நூல் அதிகாரம் 30 இறை வார்த்தை 8-10 முடிய. நீ ஆண்டவரிடம் திரும்பி வா, அவரது குரலுக்கு செவிகொடு. நான் இன்று உனக்கு கட்டளையிடும் அனைத்தையும் கடைபிடி. நீ மேற்கொள்ளும் அனைத்து செயல்களும் நீ நிறைவேறும்படி உன் கடவுளாகிய ஆண்டவர் செய்வார். உனது கருவின் கனி, உன் கால்நடைகளின் ஈற்று, உனது நிலத்தின் பயன் அனைத்துமே நலமே அமையுமாறு செய்வார். உன் மூதாயாரில் மகிழ்வு கொண்டது போல் உன் நன்மையின் பொருட்டு உன் மீது மீண்டும் மகிழ்வார். எனவே உன் கடவுளாகிய ஆண்டவரின் செவிகொடு. ஆண்டவரின் குரலுக்கு செவிகொடு. சட்ட நூலில் எழுதப்பட்டுள்ள அவர் தம் கட்டளைகளையும் நியமங்களையும் கடைபிடி. உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பு. பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் நாம் போலியான மனமாற்றம் நமக்கு வேண்டாம். முழுமையான மனமாற்றம் இருக்கும்போது தான் அவருக்கு நாம் நிறைவுள்ள பிள்ளைகளாக, நிறைவுள்ள மக்களாக நாம் வாழ முடியும் இல்லையா? அப்படி நாம் அவரிடம் திரும்பி வரும்போது, மனம் மாறி நாம் அவரிடம் திரும்பி வரும்போது, இனி பாவத்தில் நான் விழமாட்டேன் ஆண்டவரே என்று சொல்லி அவரிடம் வரும்போது, அப்படி வரும்போது தான் அவர் நிறைய சந்தோஷப்படுகிறார் நம்மேல் இல்லையா? அப்படி வரும்போது அவர் நம்மளை நலமாக ஆசீர்வதிக்கிறார். எப்படி ஆசீர்வதிக்கிறார்? நம்மகிட்ட என்னென்ன பொருள் இருக்கோ, ஆடுகளோ மாடுகளோ வீடுகளோ நிலமோ எது இருந்தாலும் அதன் பயனை நாம் நிறைவாக அனுபவிக்கும்படி ஆசீர்வதிக்கேன் என்று அவரே நமக்கு சொல்லுகிறார். ஏனென்றால் முன்னோர்களை நான் மகிழ்வித்தது போல் உன்னிலும் நான் மகிழும்படி உன் நன்மையின் பொருட்டு உன் மீது மீண்டும் மகிழ்வார் என அவர் செய்கிறது. நாம் அவருக்காக நாம் ஒவ்வொரு காரியங்கள் செய்யும்போது, முன்னோர்கள் அவருக்கு நன்மையான காரியங்கள் செய்து நல்ல பேர் எடுத்து வாழ்ந்தார்கள் அல்லவா? அதுபோல் நாமளும் வாழும்போது அவர் நம்மில் மகிழ்வார் என்று சொல்கிறார். அப்போது அவருடைய குரலுக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். அவர் நமக்கு கொடுத்த வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்கும் நாம் கீழ்ப்படிய வேண்டும். எல்லா கட்டளைகளும் இருக்கிறது இல்லையா? அந்த கட்டளைகள் எது முதன்மையானது என்பது நமக்கு தெரியும். அப்படி அந்த கட்டளைகளை நாம் கடைபிடிக்கும் போது இறைவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் அவருக்கு பணி செய்ய வேண்டும். அப்படி பணி செய்யும் போதுதான் எல்லாமே நிறைவாக இருக்கிறது. அதுபோல் தன் சகோதரன் சகோதரிகள் வீழ்ந்து கிடக்கும்போது அவர்களை நாம் எழுப்பும் போது நம்மளால் முடிந்தது, ஒன்றுமே முடியவில்லை என்றாலும் ஜபத்தால் அவர்களை தூக்கி நிறுத்தலாம் இல்லையா? அந்த ஜபத்தால் நிறுத்தும் போது அவர்களுக்கு அதில் ஒரு ஆறுதலும் தேறுதலும் கிடைக்கும். ஒன்றுமில்லை இறைவாயினிடம் கொடுப்பதற்கு என்று சொல்பவர்களும் இருக்கிறார்கள். ஒரு கைக்கு கொடுத்து ஒரு கைக்கு தெரியாதவர்களும் இருக்கிறார்கள் இல்லையா? ஒரு கை கொடுப்பது ஒரு கைக்கு தெரியாதவாறு உதவி செய்வர்களும் இருக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற காலத்தில் இறைவன் அவர்களை இன்னும் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படி, ஏனென்றால் பிறருக்கு கொடுத்து இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவும் போது மென்மேலும் கொடுத்தவர்களையும் ஆசீர்வதிக்கிறார் ஆண்டவர். ஏனென்றால் உள்ளவர்களுக்கு உள்ளதெல்லாம் கொடுக்கப்படும், உள்ளவர்களிடம் கொடுக்காதவர்களிடம் அந்த உள்ளதும் எடுக்கப்படும் என்றும் இருக்கிறது இறைவார்த்தை இல்லையா? அதுபோல் நாம் எந்த வகையில் இருக்கிறோம்? பிறருக்கு உதவி செய்கின்ற நல்ல மனதில் உள்ளவர்களாக இருக்கிறோமா? ஏழை எளியவர்களை கைதூக்கி விடுகிறோமா? விதவைகள் கைவிடப்பட்டோருக்கு ஆறுதலாக இருக்கிறோமா? இது எல்லாமே இறைவனுக்கு இறைவன் இறுதி காலம் வரைக்கும் ஏழை எளியவர்கள் இருப்பார் என்று சொல்லுகிறார். அப்போ ஏழை எளியவர்கள் உண்டு இல்லையா? அந்த ஏழை எளியவர்கள் இருக்கும்போது நாம் அவர்களுக்கு செய்கின்ற உதவி பெரிய உதவி. அந்த உதவியை இறைவனே விரும்புகிறார். நாம் அவர்களுக்கு உதவி செய்கிறோமா, செய்யாமல் இருக்கிறோமா? நமக்கு தான் தெரியும் இல்லையா? சிந்திப்போமா? வாழும் வள்ளலே இறைவா, நாங்கள் எதை கொண்டு வந்தோம் ஆண்டவரே? கொண்டு செல்வதற்கு நீர் கொடுத்தது ஆண்டவரே. அதனால் நீர் எங்களுக்கு கொடுத்ததை எங்களுக்கு நீர் சிறிதளவே கொடுத்திருந்தாலும் அதை பெரிதாக நாங்கள் ஏற்றுக்கொண்டு அதிலும் சிறிதளவு நாங்கள் பிறருக்கு உதவி செய்யும்படி எங்களை உள்ளத்தை தூண்டி நீர் கொடுக்க செய்கிறீரே, அதற்கு கொடான கொடி நன்றி ஆண்டவரே. நாங்கள் வாழ்ந்தது போல் பிறரும் வாழும்படி எங்களை கொண்டு நீர் ஆசீர்வதிக்கிற கிருபைக்கும் நன்றி ஆண்டவரே. எதை செய்தாலும் உம்முடைய சித்தப்படி நாங்கள் செய்யும்படி எங்களை தூண்டி எங்களை வழிநடத்துகிறீரே, அதற்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபங்கேற்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.